ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி. இன்னைக்கு ஹிஸ்ட்ரி 3 மேக்கா டேஸ் கவுண்ட் எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஹவுட்டிங்கோட அம்மா அப்பா இவங்க 2 பேரோட லவ் ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, வித் கண்டிஷன்ஸ் அப்ளைட். ஸோ அதனால ஹவுட்டிங் வீட்டுக்கு வந்து அவனுக்கு படிப்பு சொல்லி தரான். ஹவுட்டிங் இவ்வளோ ஆர்வமா படிச்சு இந்த சீரீஸ்ல இப்பதான் பாக்குறோம்னு நினைக்கிறேன்ல. இப்படியும் ஹவுட்டிங்கோட ரூம்ல படிச்சிட்டு இருக்க அவனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஹவுட்டிங் உள்ள வரான். வந்துட்டு அந்த ரூமோட கதவு மூட மறுபடியும் அவனோட தங்கச்சி ஒட்டு கேட்கறாளான்னு டபுள் செக் பண்ணிக்கிறான். ஹவுட்டிங் சாம குஷியில் அப்படியே வந்து பக்கத்துல உட்காந்துட்டு சிப்ஸ் சாப்பிட்ற அப்படின்னு பாக்க இப்ப டக்குன்னு அவனோட ரூம் கதவை யாரோ திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹவுட்டிங்கோட தங்கச்சி. டே இங்க பாரு, கதவெல்லாம் மூடி வைக்க கூடாதுன்னு அப்படின்னு மிரட்ட. இப்ப ஹவுட்டிங் எழுந்து வந்து அந்த கதவை மூட ட்ரை பண்றான். மறுபடியும் அவன் தங்கச்சி தடுக்க இப்ப ஹவுட்டிங் அவ தங்கச்சி கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே, ப்ளீஸ்மா அம்மா அப்பா வேற வீட்டுல இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்க, இதுக்கு அவனோட தங்கச்சி, இங்க பாரு அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி நீ எப்பேற்பட்ட கேடின்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வர வரைக்கும் நான் தான் உங்களை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த கடமையில இருந்து என்னால தவற முடியாது பாத்துக்க அப்படின்னு சொல்ல, இப்ப கொஞ்ச நேரம் அவுட்டிங் யோசிச்சுட்டு இனிமே கெஞ்சறதெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்படி நினைச்சுக்கிட்டே அவ கிட்ட போயிட்டு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவனோட தங்கச்சி, இந்த விஷயத்த பணத்தை வச்சுலாம் என்ன வாங்க முடியாது, அம்மா சொல்றத நான் கண்டிப்பா கேட்டே அவன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க உள்ள இருந்து, நீ சொல்றது கரெக்ட் தான்மா, கதவெல்லாம் மூட வேணாம், ஹவுட்டிங் கதவு மூடாம அப்படியே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம் வா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஹவுட்டிங் கடுப்பா வந்து உட்கார அவன் தங்கச்சி அவனை பார்த்துட்டு, டே அண்ணா நல்லா படின அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அவனுக்கு ஏதோ ஒரு மேக்ஸ் சம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆஸ் யூஷுவல் ஹவுட்டிங் அதெல்லாம் எதுவுமே கவனிக்காம யூவியே விரிக்க பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு யூவோட கையை பிடிக்கிறான். அவனோட கையை தட்டி விட்டு மறுபடியும் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஹவுட்டிங்க பார்த்துட்டு இந்த சம்மனி போடு அப்படின்னு சொல்ல, அப்படியே அவன் கையை பிடிச்சி அந்த பேனாவை வாங்கி மறுபடியும் கபக்குன்னு யூவோட கையை பிடிச்சிக்கிறான். இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு, இந்த வீக்கெண்டு எனக்கு ஏதோ ரிவார்ட் எல்லாம் தரேன்னு சொன்னியே, எங்கடா அது அப்படின்னு கேட்க, இப்ப டக்குன்னு கீழ இருந்து ஒரு பெரிய லாலிபாப் எடுத்துட்டு, இந்தாடா இதான் ரிவார்டு அப்படிங்கிறான். ஹவுட்டிங் இதை வாங்கிட்டு, இதெல்லாம் ஓகே, அடுத்த ரிவார்டு என்ன அப்படின்னு கேட்க, இதுக்கு அவனை பார்த்துட்டு, வேற என்ன அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹவுட்டிங் கடுப்பாயிட்டு, அதெல்லாம் முடியாது எனக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்காம அவன் பாட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். ஹவுட்டிங் கடுப்பாயிட்டு, ஏண்டா நீ என்னமோ ரிவார்ட்லாம் கொடுப்பேன், நான் அதை வச்சு குஷியாயிட்டு இன்னைக்கு டின்னர்லாம் உன்னை கூட்டு போலான்னு நினைச்சேன், ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, இதுக்கு இங்க பாரு, நம்ம இன்னும் ப்ராப்பரா வெளில கூட போக ஆரம்பிக்கல, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் எல்லாம் ப்ராப்பரா கிளியர் பண்ணிட்டு யூனிவர்சிட்டிக்கு போவோம், இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹவுட்டிங் இதுக்கு யூவோட கையை பிடிச்சிக்கிட்டு, டே ப்ளீஸ்ரா ஒரே ஒரு ரிவார்ட்ரா அப்படின்னு கெஞ்சுறா. இதுக்கு அவன் கிட்ட, ஏடா எல்லா டெஸ்ட்லயும் இப்படி கம்மியா மார்க் வாங்கியிருக்க, உனக்கு என்ன நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்க, இதுக்கு ஹவுட்டிங் எனக்கு ஒன்னு தாண்டா இருக்கணும், ஆனா ப்ளீஸ்ரா எனக்கு ரிவார்டு வேணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, கடுப்பாயிட்டு, சரிடா நீ ரிவார்டே வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்க வேண்டாம், நான் கிளம்புறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறான். ஹவுட்டிங் இதுக்கு சரி வேணாம்டா படிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு யூவை பார்த்துட்டு, ரொம்ப சாரிடா, நான் படிப்பை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல, இனிமேல இருந்து கண்டிப்பா ரொம்ப சீரியஸா படிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன்டா அப்படின்னு சொல்ல, இப்படி சொல்லிட்டு கொடுத்த அந்த லாலிபாப்பை கையில எடுத்துக்கிட்டு கிட்ட வந்து, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்டா, காலேஜ்ல மட்டும் அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த லாலிபாப்பையும் சரி உன்னையும் சரி ஒரு வழி ஆக்கிருவன் பாத்துக்க அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு சீரியஸாவே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவனையும் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் அவுட்டிங் கிளாஸ் ரூம்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து செம்மையா விளையாடிட்டு இருக்க. அவுட்டிங் மட்டும் ஒரு மூலையா போய் உட்காந்துட்டு சீரியஸா படிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு போவோம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும், டே சான்ஸே இல்லடா, நம்ம ஃப்ரெண்டு என்னமா பண்றான் பாரு, காதலுக்காக உயிரை கொடுக்கறவங்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவன் படிக்கிறான்டா அப்படின்னு ஃபீல் பண்ண. இதுக்கு என்ன, டே இவன் சம்திங் படத்துல வர ஜெயம் ரவி மாதிரிடா, இவன் காதலுக்காக சாணியால கூட தயங்க மாட்டான்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க. கிளாஸ் ரூம் மட்டும் இல்ல, பிராக்டிகல் ஹாலு, லைப்ரரின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுட்டிங் சாமையா படிச்சுட்டு இருக்கான். எப்படி ஒரு நாள் படிச்சுட்டு இருக்க, அவன் டீச்சர் டக்குன்னு அவனை கூப்பிட்டுட்டு, என்னடா தூங்குறியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நோட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன், இங்க பாருங்க அப்படின்னு காட்ட, நீ எந்த லட்சணத்துல நோட்ஸ் எடுக்கிறேன்னு நானும் தான் பாக்குறேன் எப்படி சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, ஹவுட்டிங் யாரு யோட ட்ரைனிங் ஆச்சு, அப்படி சாமையா அசால்ட்டா சீனா பதில் சொல்லிடுறான். இதெல்லாம் ஆச்சரியப்பட்டு போன அந்த டீச்சர் சாரா மாதிரியா அடுத்தடுத்த கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹவுட்டிங் கொஞ்சம் கூட சளைக்காம எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ டே யாரா நீ, என் கடவுளே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நாள் ஸ்கூல்ல ஹவுட்டிங் உட்காந்து படிச்சுட்டு இருக்க. ஹவுட்டிங் ஆஸ் யூஷுவல் யூவே பாத்துட்டு இருக்கான். ஹவுட்டிங் கொஞ்சம் டயர்டா இருக்கிறத கவனிச்சுட்டு, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, தெரியலடா கொஞ்ச நாளா ஒரு மாதிரி உடம்பு முடியாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னாச்சு இங்க என்ன பாரு அப்படின்னு சொல்ல, இப்படி சொல்லிட்டு அப்படியே ஹவுட்டிங் கிட்ட வரான். ஹவுட்டிங் அவன் கிட்ட போயிட்டு மெதுவா அவன் அப்படியே கிஸ் பண்ணானா உதடி கிட்ட போக, டக்குன்னு நகர்ந்துட, டேய் நான் ஒன்னும் பண்ணலடா, அவன் வாய் ஓரமா ஏதோ அழுக்கு ஓட்டிட்டு இருந்தது, இங்க பாரு அதான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போறான். இப்படி எழுந்து போயிட்டு பில்டிங் வெளியில ஒரு செவுத்து மேல முட்டிக்கிட்டு, ஐயோ ஹவுட்டிங் கண்ட்ரோல் பண்ணடா, அவனை பார்த்தா அப்படிதான் இருக்கும், ஆனா எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பாத்துக்க அப்படின்னு அவனுக்கு அவனே சமாதானப்படுத்திக்கிறான். இப்படி ஒரு நாள் ஜி
ஒரு புக் ஸ்டோர்ல இருந்து வெளில வர அங்க அவனோட கசனை பாக்குறான். ரெண்டு பேருமே கேஷுவலா பேசிட்டு இருக்க. ஜி கையில இருந்து ஒரு ஹை ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு, நீ கிராஜுவேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் என்ன இந்த புக்கை வச்சு சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இது எனக்கு இல்லடா என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்ல, அவன் சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்டா என்ன இல்ல பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்ல, நீ எப்ப வீட்டுக்கு வரேன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருமே உன்னை பார்க்க ஆசையா இருக்காங்க, ஆனா தாத்தா இன்னும் மனசு மாறினாரான்னு எனக்கு தெரியல, ஆனா கூடி சீக்கிரம் எல்லாமே சரியா போயிடும் மட்டும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஜிஎம் கிட்ட நானும் அந்த நாளுக்கு தாண்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்படியே ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல அவுட்டிங் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யூ எல்லாருமே சேர்ந்து ஸ்கூல் கார்டனை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அவுட்டிங் யூ மட்டும் செம்மையா ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு போ, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க, இது பேசிக்கலி ஸ்கூலு, இந்த மாதிரிலாம் இன்டீசென்ட்டா இங்க பண்ணக்கூடாது பாத்துக்கங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு அவுட்டிங் ஏண்டா உனக்கு என்ன அவ்வளவு பொறாமையா இருக்கா அப்படின்னு கேட்க, பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் அப்படிதாண்டா ஃபிளர்ட் பண்ணுவேன், நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அவுட்டிங் கேட்க, என்ன பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க ஹோஸ் பைப்ல இருக்க தண்ணி எடுத்து அவுட்டிங் மேல தெளிச்சு விடுறான். இப்படியே எல்லாரும் தண்ணி மேல மேல கொட்டி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு யூவோட வீடு காலிங் பெல் யாரும் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அவுட்டிங் தான். அவுட்டிங் அவன் மேல நிறைய சீரியல் செட்டு குண்டு குண்டு பல்பு எல்லாம் போட்டுக்கிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றான். என்ன நீ இந்த டைம் படிக்கணும்ல, இங்க என்ன பண்ற அப்படின்னு யூ கேட்க, இதுக்கு அவுட்டிங் சிரிச்சுக்கிட்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றான். இது உன்னோட 18th பர்த்டே, இது செலிப்ரேட் பண்ணலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஒரு கேக்கு கொடுக்குறான். இந்த கேக்கை நானே உனக்காக பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, யூ இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே யாரு வேணா கேக்கு பண்ணிடலாம், இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு செல்லமா விளையாடுறான். அவுட்டிங்கும் சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் உள்ள வந்து அந்த கேக் ஓபன் பண்ணி அதுல கேண்டில் வச்சுட்டு விஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவுட்டிங் கியூட்டா பர்த்டே விஷ் பாடிட்டு இருக்கான் யூக்காக. இப்படி பாடி முடிச்சுட்டு யூ கிட்ட உன்னோட விஷ் என்ன வேண்டிக்கூட அப்படின்னு சொல்ல, யூ சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து என்னோட ஃபர்ஸ்ட் விஷ் நீ எப்படியாச்சும் டாப் 5 யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவுட்டிங் சிரிச்சுக்கிட்டே ஏண்டா ஒரு விஷயம் வேஸ்ட் பண்ண, நீ விஷ் பண்ணாலும் பண்ணலனாலும் நான் கண்டிப்பா செலக்ட் ஆயிருவேன்டா, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல, யூ செல்லமா அவன் கண்ணத்தை கிள்ளிட்டு எனக்கு தெரியும்டா நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிருவேன்ட்டு அப்படின்னு சொல்றான். இப்ப ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஆண்டி அங்கிள் உன்னோட சிஸ்டர் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியா ஹெல்தியா இருக்கணும்டா அப்படின்னு சொல்றான். வேற ஏதாவது கேட்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க அவுட்டிங்கு லைட்டா டல் ஆகுது. சரி சரி சீக்கிரம் அடுத்த விஷயம் சொல்லடா அப்படின்னு சொல்ல, யூ சொல்ல ஆரம்பிக்க அவன் அப்படியே நிறுத்திட்டு இல்ல இல்ல நீ மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கோ வெளில சொல்லாத அப்படின்னு சொல்றான். இப்ப யூ கண்ணை மூடிட்டு விஷ் பண்றான். விஷ் பண்ணிக்கிட்டே அவன் அறியாம கண்ணு கலங்க ஆரம்பிக்கிறான். அவுட்டிங் இதை கவனிச்சுட்டு அவன் கையை வச்சு அவனோட கண்ணீரை தொடச்சு விடுறான். கண்ணை திறந்து பார்த்துட்டு யூ அவுட்டிங்க பார்த்து சிரிக்க அப்படியே கிட்ட போயிட்டு அவனோட நெத்தியில கிஸ் பண்றான். இப்படி ரெண்டு பேரும் அந்த கேக்கை கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. யூ கேக்கு சாப்பிட்டுட்டு இருக்க எப்படிதான் இருக்கு அப்படின்னு அவுட்டிங் கேட்க, சூப்பரா இருக்குடா நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு அவுட்டிங் ஊட்டி விடுறான். இப்படி ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிக்க, யூ இப்ப அவுட்டிங்க பார்த்துட்டு நீ எப்பவுமே என்னை விட்டு போக முடியாது ஓகேவா அப்படின்னு சொல்ல, அவுட்டிங்கும் கியூட்டா சிரிக்கிறான். மக்களே இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது இது கியூட்னு ஒரே வார்த்தையில சொல்லி விட்டுற முடியாது. என்னதான் இது சீரியஸா இருந்தாலும் அந்த ஒரு பியூரான லவ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது இல்லையா. இப்படி இவங்க சூப்பர் கியூட் மூமெண்ட்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. அடுத்த நாள் அவுட்டிங் வீட்ல அவங்க அப்பா சமைச்சிட்டு இருக்க. அவுட்டிங் செம்மையா படிச்சுட்டு அப்படியே தூங்கி விழுந்துட்டு இருக்கான். நம்ம புள்ள படிச்சு தூங்குறானா அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் அம்மாவும் அப்படியே மெய் சிலிர்த்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அப்பா சமைச்சு முடிஞ்சிட்டு சூப்பரா அந்த போல் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு அம்மா கிட்ட கொடுத்து விடுறாரு. சீக்கிரம் போய் அவன் கிட்ட கொடு, பசியில இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் உள்ள போய் கொடுத்துட்டு ரொம்ப பசியா இருக்கும்ல சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, நம்ம சமைச்சதை சாப்பிட்டு பையன் என்ன சொல்றான் அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்க அப்பா வெளியில இருந்து ஒளிஞ்சு பாத்துக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு இது உங்க அப்பா தான் சமைச்சாரு அப்படின்னு சொல்ல, அவுட்டிங்கும் வெளில பார்த்துட்டு சிரிக்க அவங்க அப்பா அதை அப்படியே கண்டுக்காத மாதிரி வெளில போயிட்டாரு. ரொம்ப கியூட் ஃபேமிலி இல்ல அவுட்டிங்கோடது. அடுத்த நாள் அவுட்டிங் யூ நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கேஷுவலா அவங்க ஸ்கெடியூல் பத்தி பேசிட்டு வந்திருக்க. அவுட்டிங் மட்டும் கொஞ்சம் டல்லாவே இருக்கிறத பாக்குறான். என்னடா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, யூ இப்ப மெதுவா அவன் கிட்ட வந்துட்டு வேணா என் வீட்டுக்கு வாடா நான் உனக்கு நிறைய நோட்ஸ் தரேன் அப்படின்னு ரொம்ப நாட்டியா கேக்குறான். ஆனா எப்பவுமே பாஞ்சுக்கிட்டு ஓடி வர அவுட்டிங் இல்லடா நீ எனக்கு அப்புறமா அனுப்பி விடு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலேயே அவுட்டிங்க பார்த்துட்டு இருக்கான் யூ. அடுத்த நாள் யூ கிளாஸ் முடியுது. லஞ்சுக்கு எப்பவுமே அவுட்டிங் அவனை பார்க்க வருவான். என்னடா இன்னும் காணோமேன்னு சொல்லிட்டு நேரா போ கிட்ட போயிட்டு அவுட்டிங் எங்க நான் அவனை காலையில இருந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேக்குறான். போதுக்கு இன்னைக்கு அவன் சிக்லீவ் எடுத்துக்கிட்டா அவனுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, என்கிட்ட ஒண்ணுமே சொல்லி அப்படின்னு கேக்குறான். இதுக்கு போ என்கிட்டயும் பெருசா ஒன்னும் சொல்ல, நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு அவுட்டிங்க பாக்குறதுக்காக யூ அவன் வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா யூ கிட்ட கொஞ்ச நாளா ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான், அதனால அவன் பாடி ரொம்ப வீக்
வீக் ஆயிட்டு அவனுக்கு ஹை ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்க, எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க அதை கொஞ்ச நேரத்துல வந்துடும், அது வரைக்கும் அவனை பாத்துக்க முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போறாங்க. அம்மா அங்கிருந்து கிளம்பின உடனே யூ மெதுவா ஹவுட்டிங் கிட்ட வந்துட்டு அவன் நெத்திய தொட்டுட்டு, ஹவுட்டிங் என்னாச்சுடா, ஏன் இவ்வளவு சூடா இருக்கும் உடம்பு அப்படின்னு கேட்க, இப்ப அரை மயக்கத்துல இருக்க ஹவுட்டிங் அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்து யூ அப்படின்னு கூப்பிடுறான். யூ பக்கத்துல ஒரு டப்புல தண்ணி வச்சிருக்காங்க, அதுல டவலை முக்கி மெதுவா ஹவுட்டிங் நெத்தியில ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்கான். இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்ப மெதுவா ஹவுட்டிங் கண்ணை முடிச்சுட்டு யூவை பாக்குறான். கஷ்டப்பட்டு மெதுவா எழுந்து உட்காடுறான். அங்க இருந்து எழுந்து போக ட்ரை பண்ற யூவை இழுத்து அவன் மடி மேல வச்சுக்கிறான். இதுக்கு யூ அவன் கிட்ட, ஹவுட்டிங் ஏன்டா அப்படி ஸ்ட்ரெயின் பண்ற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போடா அப்படின்னு சொல்ல, ஹவுட்டிங் இதெல்லாம் எதுவுமே காதுல விழாம அப்படியே அவன் யூவை கட்டி பிடிச்சுக்கிறான். அவன் கையும் பின்னாடி வச்சுக்கிறான். சோ இப்படி ஒரு ஹீட் ஆஃப் மூமெண்ட்ல 2 பேரும் they start having mutual satisfaction. யூ என்னதான் ஆரம்பத்துல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அவனும் போக போக he started involving. இப்படி இது முடிய கொஞ்சம் கான்சியஸ் வந்து யூ டக்குன்னு அங்கிருந்து எழுந்து வந்துடுறான். அவுட்டிங்க்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா தெரியாம மறுபடியும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான். இப்ப அவசர அவசரமா யூ வெளில வர அங்க அவன் தங்கச்சியை பாக்குறான். பார்த்துட்டு திருன்னு முடிச்சுட்டு ஒன்னும் சொல்லாம அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்பி போயிடுறான். இப்ப அடுத்து ஜியோட ரெஸ்டாரண்ட்ல போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஆஸ் யூஷுவல் போ ரொம்ப கியூட்டா பேசிட்டு இருக்க, ஜி அவனை பார்த்து சிரிச்சுட்டு, போ நான் உனக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும், நீ என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஏன் வாழணும்னு ஒரு அர்த்தமே எனக்கு கிடைச்சது. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் அன்பா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்னதான் போ சின்ன பையனா இருந்தாலும் அவனோட அன்பான காதலுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் கொஞ்சம் சரண்டர் ஆக தானே செய்வாங்க. இப்ப அடுத்த நாள் ஹவுட்டிங் வீட்ல ஹவுட்டிங் கொஞ்சம் ஜுரம் எல்லாம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் மெதுவா எழுந்து வெளில வரான். அம்மா அவன் கிட்ட போயிட்டு இப்ப எப்படா இருக்கு, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி விசாரிச்சுக்கிட்டே, நீ ஆக்சுவலி யூக்கு தான் நன்றி சொல்லணும், அவன் தான் நேத்து உன்னை பாத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, ஹவுட்டிங் ரொம்ப குழப்பமா, யூவா அவன் எங்க இங்க வந்தான் அப்படின்னு கேட்க, என்னடா உனக்கு ஞாபகம் இல்லையா, நேத்து மத்தியானம் ஃபுல்லா அவன் தான் உன்னை பாத்துக்கிட்டான், நானும் அப்பாவும் வெளில போயிருந்தோம் அப்படின்னு சொல்ல, தண்ணி குடிச்சிட்டு இருக்க ஹவுட்டிங் பொலிச்சுன்னு தண்ணியை துப்பிட்டு, என்னமா சொல்ற, யூவு இங்க வந்தானா, அதுவும் நேத்திக்கா அப்படின்னு கேட்க, என்னடா உனக்கு, நேத்தாண்டா வந்தான் அப்படின்னு அவங்க அம்மாவும் தங்கச்சியும் திரும்பி சொல்ல, அவ்வளவுதான் ஹவுட்டிங் பேரிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவனோட தங்கச்சி ஏதோ நோட்ஸ் உங்ககிட்ட கொடுக்கணும்னு வந்தாண்டா, உனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு கேட்க, ஹவுட்டிங் மெதுவா யோசிச்சுட்டு, அப்ப அதெல்லாம் கனவு இல்லையோ அப்படின்னு நினைக்கிறான். நினைச்சிட்டு அவனே செம்மையா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மாவும் தங்கச்சியும் பார்த்து, ஐயோ பாவம் பிள்ளைக்கு நிஜமாவே எவ்வளவு ஜுரம் அடிச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹவுட்டிங் எதுக்கு சிரிச்சான்னு நமக்கும் ஹவுட்டிங்க்கு மட்டும் தானே தெரியும். இப்ப அடுத்த நாள் ஹவுட்டிங் கிளம்பி யூவோட வீட்டுக்கு போறான். வெளியில வந்திருக்கிறது ஹவுட்டிங் தான் தெரிஞ்ச உடனே யூ கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறான். கதவு திறக்க இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஹவுட்டிங் இவன் நிஜமாவே கோவமா இருக்கான் போலன்னு நினைச்சுக்கிட்டு, யூ கதவு தரடா, என் மேல கோவமா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். உள்ள இருக்க யூக்கு வாயத்திலிருந்து எதுவுமே பதில் சொல்ல முடியாம இல்ல அப்படிங்கிற மாதிரி தலையாடுறான். இன்னும் பதில் எதுவும் வரலையேன்னு சொல்லிட்டு ஹவுட்டிங் வெளியில இருந்து, நேத்து எனக்கு ரொம்ப ஹை ஃபீவரா இருந்ததுடா, என்ன நடந்துச்சு ஞாபகமே இல்ல, ப்ளீஸ் கதவு தரடா அப்படின்னு சொல்ல, இன்னமும் யூ கொஞ்சம் தயங்கிக்கிட்டே நிக்க, வெளில ஹவுட்டிங் நேத்து நான் உன்ன அப்படின்னு ஆரம்பிக்க, இப்ப டக்குன்னு யூ கதவு திறந்துட்டு, நேத்து ஒன்னும் நடக்கல அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு டக்குன்னு உள்ள போயிட்ட, ஹவுட்டிங் உள்ள வந்துட்டு கதவு மூடிட்டு யூவே பாத்துட்டு இருக்க, யூ மெதுவா, நேத்து ஆக்சுவலி எதுவுமே நடக்கல, நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் க்ளோஸா இருந்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹவுட்டிங் மெதுவா பின்னாடி வந்துட்டு யூவை மெதுவா கட்டி பிடிச்சிட்டு, ஐம் சாரிடா, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்ல எக்ஸாம்க்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடா அப்படின்னு கேட்க, யூ சிரிச்சுக்கிட்டே அவன் கையை பிடிச்சிட்டு, நீ வேணும்னே பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும்டா, அது மட்டும் இல்லாம நீ கண்டிப்பா யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல, அவுட்டிங் அவனை பார்த்துக்கிட்டே, நிச்சயமா செலக்ட் ஆயிடுவேன்டா, இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்றேன், உனக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு கொடுத்துருவேன்னா கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவேன் பாரு அப்படின்னு சொல்றான். இப்படி அளவில்லாத அன்போட தன்னையும் ஒருத்தர் லவ் பண்றான்னு நினைக்கும் போது யூக்கு அவ்வளவு சந்தோஷமாவது. அதே சந்தோஷத்துல ஹவுட்டிங்க கட்டி பிடிச்சுக்கிறான். யூ நிஜமாவே எவ்வளவு சந்தோஷப்படணும்ல, சின்ன வயசுல இருந்தே அன்புக்காக ஏங்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு இப்படி ஒரு அன்கண்டிஷனல் லவ் கிடைக்கும் போது அவன் மனசு எப்படி இருக்கும். இப்ப அடுத்த நாள் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ரொம்ப பரபரப்பா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, உள்ள இருந்த ஹவுட்டிங் நேஷனல் யூனிவர்சிட்டி அப்படின்னு கத்துறான். சோ அவனுக்கு டாப் 5, அதுவும் நேஷனல் யூனிவர்சிட்டியில அவனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. கடகடன் வெளில ஓடி வந்து அவன் தங்கச்சியை கட்டி பிடிச்சவன் நெத்தியில முத்தம் கொடுக்கறான். அவங்க அம்மா பாசமா அவனை கட்டி பிடிக்கலான்னு போக, நான் போய் யூவை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளில ஓடிடுறான். அவங்க அப்பா இதை பார்த்துட்டு ஹவுட்டிங் அப்படின்னு கத்த, ஹவுட்டிங் தங்கச்சி அவர் உடனே நிறுத்திட்டு, அப்பா இங்க பாருங்க, நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க, கொடுத்த வாக்குப்படி தான் நடக்கணும்னு எங்களை சொல்லிதான் வளர்த்துருக்கீங்க, நீங்களே மீறாதீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா உட்காந்துடுறாரு. இப்ப இங்க ஜியோட கஃபேல யூ வேலை பண்ணிட்டு இருக்கான். அவனும் அந்த ரிசல்ட் எல்லாம் நினைச்சு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கான். ஜீதை கவனிச்சுட்டு, நீ இவ்வளவு கவலைப்படுறேன்னா நேரா ஹவுட்டிங்கே கால் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க, இல்ல அவன் ஏற்கனவே ரொம்ப பிரஷனா இருப்பான், இதுல நான் வேற எதுக்கு அவனை கால் பண்ணி தொந்தரவு பண்ணும் அப்படின்னு சொல்ல, ஜீப யூ கிட்ட ஒருவேளை அவன் காலேஜ்ல செலக்ட் ஆகனா நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, எனக்கு நிஜமாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யூ ரொம்ப டல் ஆகுறான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, அங்க கரெக்டா ஹவுட்டிங் வந்து நிக்கிறான். ஹவுட்டிங் ஃபேஸ்ல இந்த ரியாக்ஷன் இல்லாத பார்த்து யூ ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இப்ப ஹவுட்டிங் மெதுவா யூ கிட்ட வந்துட்டு, இல்ல அப்படிங்கிற மாதிரி
தலையாடுறான். இப்படி சொல்லிட்டு யூவை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். யோனை தள்ளி விட்டு டே என்னதாண்டா ஆச்சு அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்ல நேஷனல் யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆயிட்டேன்டா அப்படின்னு கத்துறான். ரெண்டு பேருக்கும் செம்ம சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவுட்டிங் இப்ப மெதுவா யூவை பார்த்துட்டு இப்பயாச்சும் ஒன்னு எனக்கு தருவியாடா அப்படின்னு கேட்க இதை கேட்டு சிரிச்சுட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நான் இங்கதான் இருக்கேன் நான் உன் கண்ணுக்கே தெரியலையோ அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. ஜி அவங்கள பார்த்துட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல மறுபடியும் அவுட்டிங் யூவை கிஸ் பண்றான். ஜி அதுக்கு டே நான் இன்னும் இங்க தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஜிம்ல ஜியும் போவும் பேசிட்டு இருக்க ஜி போ கிட்ட அவுட்டிங் நேஷனல் யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆயிட்டான் நீ எப்படி அப்படின்னு கேட்க போதுக்கு நான் இந்த காலேஜ்ல தான் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜோட பேரை சொல்றான். ஜி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுவும் நல்ல காலேஜ் தானேடா அப்படின்னு சொல்ல நல்ல காலேஜ் தான் ஆனா நான் போக மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப தூரம் இருக்கு தினமும் என்னால உன்னை பார்க்க முடியாது உன்னோட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் எனக்கு இருக்க வேணாம் அப்படின்னு அடம் பிடிக்க ஜி அவனை பார்த்துட்டு இங்க பாரு நான் கண்டிப்பா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவேன் நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இங்க அவுட்டிங்கோட வீட்டுல யூ அவனுக்காக அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவுட்டிங்க பார்த்துட்டு உனக்கு எந்த ஃபேக்கல்ட்டி வேணும்டா வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல மடி மேல உட்காந்துட்டு இருக்க யூவை கட்டி பிடிச்சிட்டு இங்க பாரு எனக்கு உன் மேல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஃபேக்கல்ட்டி எல்லாம் எனக்கு தெரியாது இதுக்கு யூ சிரிக்க நிஜமா தாண்டா சொல்றேன் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இப்ப பாக்கணும் நம்ம ரெண்டு பேரும் தங்கறதுக்கு ஒரு வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல யூ அதுக்கு என்னோட காலேஜ் ஒரு இடம் இருக்கு உன்னோட காலேஜ் வேற இடத்துல இருக்கு எப்படா வீடு பாக்குறது அப்படின்னு கேட்க அவுட்டிங் அதுக்கு உன் காலேஜ் பக்கத்துலயே பாத்துக்கலாம் நான் தினமும் டிராவல் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல யூ கொஞ்சம் தாங்கிக்கிட்டே நிக்க இங்க பாரு உனக்காக தான் உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கேன் முடியாதுலாம் சொல்லவே கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்றான். யூ சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்ல அப்போ நாளைக்கே நம்ம வீடு தேடுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மெதுவா கிஸ் பண்றாங்க. ஃபைனலி யூ ஒத்துக்கிட்டான். இந்த கிஸ் அப்படியே ப்ராக்ரஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் யூவும் கொஞ்சம் அமைதியா இருக்க அப்புறம் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவன் டக்குன்னு வெகப்பட்டுக்கிட்டே தள்ளி வந்துடுறான். அவுட்டிங் அவனை ஃபோர்ஸ் பண்ணாம அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருக்கான். இப்ப அன்னைக்கு நைட்டு போ சின்னதா ஒரு பார்ட் டைம் வேலை பண்ணிட்டு இருக்கான். ரோட்ல அந்த ஃபிளையர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க அவுட்டிங்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். போவன் கிட்ட நிஜமாவே உன் கூட தங்க ஒத்துக்கிட்டானாடா அப்படின்னு சொல்ல ஆமாண்டா ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாமியா சிரிக்கிறான் அவுட்டிங். எங்க ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்டா அதுக்குதான் இந்த மாதிரி உன் கூட சேர்ந்து சின்ன சின்ன பார்ட் டைம் வேலை பண்ற அப்படின்னு சொல்ல போக்கு இப்ப டக்குன்னு அவனோட ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் வர எங்களுக்கு மட்டும் ஏன்டா பாத்ரூம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அதெல்லாம் முடியாது எனக்கும் இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட மேனேஜருக்கு கால் பண்ணி எனக்கு சம்பளம் அதிகமா வேணும் அப்படின்னு கத்துறான். இப்படி இவங்க ரெண்டு பேருமே விளையாடிக்கிட்டே அந்த ஃபிளையர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இப்ப யூவோட வீட்டுல எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க புது வீடு போறதுக்காக. அவுட்டிங்க்கு செமையா வேர்த்து போக டே அந்த ஃபேனை போடுறான் அப்படின்னு கத்த யோசிச்சுட்டு இங்க ஃபேன்லாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்ல அந்த ஜன்னலை திறந்து விடுறான். இப்ப அப்படியே அவுட்டிங் சிரிச்சுக்கிட்டே யூ மேல சாய டே இங்க மேல ஒரு பிசு பிசுன்னு இருக்கு போட அந்த பக்கம் அப்படின்னு யூ தள்ளி விடுறான். யூ இப்ப வேலைக்காக போய் ரெடி ஆயிட்டு இருக்கான். அவுட்டிங்க்கு எரிச்சல் தாங்க முடியாம டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். உள்ள இருந்து இப்ப யூ வந்துட்டு உனக்கு ஏன்டா இவ்வளவு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்து அவனை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். அவுட்டிங்க்கு யூ கொஞ்சம் பக்கத்துல உட்காந்தாலே ஒரு மாதிரி இருக்கும். இப்படி பக்கத்துல வந்து தொடச்சு விட்டானா கேட்கவா வேணும். அப்படியே யூவை பிடிச்சிக்கிறான். இப்படி யூவோட கையை மெதுவா கிஸ் பண்ணிக்கிட்டே வரான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் ஆகுது. யூக்கு ஒரு மாதிரி ஆகி அப்படியே திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த டைம் அவுட்டிங் அவனை விடுற மாதிரி இல்ல. சோ அடுத்து என்ன நடக்கும் அவுட்டிங் நினைச்சதா இல்ல யூ நினைச்சதா அதை பாக்குறதுக்கு அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் பாத்துடலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோல கூடிய சீக்கிரம் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then stay safe, be happy, have love, cheers, bye.